பெண்களை விடுத்து ஆண்களிடம் உங்களுடைய இச்சையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உண்மை யாதெனில் நீங்கள் முற்றிலும் வரம்பு மீறிய கூட்டத்தாராக இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க? லூத் அலைஹிஸ்ஸலாம் பெண்களை விட்டுறீங்க, ஆண்களிடம் உங்களுடைய இச்சையை நீங்கள் நிறைவேற்றி. இது எது காட்டுது அப்படின்னா, உங்களுடைய அந்த டிஃபால்ட் சிஸ்டம் இருக்கு. நான் சொன்னல, நமக்கு நல்லதுன்னா அடுத்தவங்களுக்கும் அது நல்லது மட்டும் தான் செய்யணும், நமக்கு கெட்டதுன்னா அடுத்தவங்களுக்கும் கெட்டது செய்யக்கூடாது. இது எல்லாமே நம்ம டிஃபால்ட் சாஃப்ட்வேர்ல இருக்கும். இது மனுஷன் கரப்ட் பண்ணிட்டே வரும். இது எப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னா, இது ஃபித்ரத்திலேயே ஆக கேடு கெட்ட லெவல்ல இது போய் இதனுடைய பாதிப்புகள் பார்க்கும்போது சாதாரண பாதிப்பு கிடையாது. இவ்வளவு தெளிவா தப்புன்னு தெரிஞ்ச விஷயத்திலேயே நீங்க தடுமாறுறீங்கன்னா இன்னும் பெரிய விஷயத்துல என்ன பண்ணுங்க? நீங்க இந்த விஷயத்துல மட்டுமா சோற போயிருப்பீங்க. பொருளாதாரத்துல, உங்களுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல, உங்களுடைய அந்த வழிபாடுகள்ல, உங்களுடைய உலகத்தை பற்றி உங்களுடைய பார்வையில எல்லாத்துலயுமே நீங்க கரப்ட் ஆயிருப்பீங்க. இஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை அது பெரிய கடுமையான குற்றங்கள் லிஸ்ட்ல வச்சிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னா, மனித குலத்துடைய வேற அறுத்து. உதாரணத்துக்கு இந்த பேட்டர்ன்ல உலகம் போச்சுன்னா மனித குலம் அடுத்த தலைமுறையே இருக்காது. எப்படி உங்க அப்பா அம்மா இந்த வேலையை செஞ்சிருந்தா நீ வந்திருப்பியா? நீ வந்திருக்க மாட்டேல்ல. அப்போனா இது தப்புங்கிறது உனக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தே உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அப்ப நீ இந்த சொசைட்டில பிறந்துட்ட, இந்த சொசைட்டியோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நீ அனுபவிக்கிற. ஊர்ல ஒரு 100 பேர் உனக்குன்னு ஒரு கேங் இருக்கு, உனக்கு நண்பர்கள் இருக்கான், உன்னுடைய பொருள் வாங்குறதுக்கு ஒரு கடைக்காரன் இருக்கான், விற்கிறதுக்கு நீ இருக்க. நீ வாழ்ற உலகத்துல மனிதர்கள் இருக்கணும், தனிமையா நீ வாழ மாட்ட. ஆனா அடுத்து இன்னும் 2 தலைமுறை தாண்டி போற உலகத்தை நீ எப்படி விட்டுட்டு போற? மனிதர்கள் இல்லாத ஒரு உலகத்தை நோக்கி நீ தள்ளிட்டு போற. அதானே இன்னைக்கு அதானே நடந்துட்டு இருக்கு. ஜப்பான்ல என்ன லட்சணம்? கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற, குழந்தைகள் இல்ல. இப்போ ஜப்பான்ல மனிதர்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. சைனாவில் குழந்தைகள் இல்ல. இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்து ஒரே ஸ்டாண்ட் தான். வறுமையுடைய பயத்தினால் குழந்தைகளை கொல்லாதீர்கள் இஸ்லாம் சொல்லிட்டே இருக்கு. இஸ்லாத்துடைய நிலைப்பாடு எப்பவுமே மாறாது, ஒரே வேல்யூல அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த குழந்தைகளை கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்க நாங்களாம் 80ஸ்ல படிக்கும் போது அங்கங்க எழுதி போட்டிருப்பாங்க, ஒரு நாம் இருவர் நமக்கு இருவர். அப்படியே பார்த்துட்டே இருப்போம். பாத்தீங்கன்னா 5-6 படம் எல்லாம் போய் ரஜினி எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் ஆனாரு, உடனே முக்கோணம் போட்டாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப என்ன ஆகி போச்சு? தமிழ்நாட்டுக்கு நிதி வருவாய் கம்மி கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு ₹1 நம்ம பணம் கட்டுறோம், திருப்பி நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 15 பைசா கொடுக்குறாங்க. ஏப்பா இவ்வளவு கம்மியா கொடுக்குற அப்படின்னா, மக்கள் தொகை கம்மியா தான் இருக்கு, அதை வச்சு கணக்கு போடும்போது உங்களுக்கு இவ்வளவு போதும். ஊபியில பீகார்ல மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கு, அதனால அவங்க 10 பைசா கொடுத்தா அவங்களுக்கு ₹1 கொடுக்கும். இவங்க என்ன கேட்கறாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட், நீங்க தானங்க ஆடு கொடுத்தீங்க நாம் இருவர் நமக்கு இருவர்னு, உங்க அஜெண்டாவை நாங்க நிறைவேற்றணும், இப்ப அது கொடுக்கிற பரிசா? நீங்க சொன்ன அந்த ஸ்கீமுக்கே மனித குலம் இந்த ஸ்கீம்ல போயிட்டு இருக்கு. லூத் நபியோட அந்த உம்மத் ஸ்கீம்ல போச்சுன்னா மனித குலம் டைனோசருக்கு பக்கத்துல மியூசியம்ல மட்டும்தான் இருக்கு. ஒரு காலத்துல மனிதர்கள் இந்த மாதிரி வீடு எல்லாம் கட்டிட்டு இந்த மாதிரிலாம் வாங்கினாங்க, பல லாங்குவேஜ் பேசினாங்க, இதெல்லாம் சாப்பிட்டாங்க, விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது.